வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பசுமை பூமியினுடைய வீட்டுக்கு வீடு திட்டம், அதாவது இல்லந்தோறும் பசுமை பூமி என்பது இன்னைக்கு பசுமை பூமி எடுத்த மிகப்பெரிய ஆயுதம். உண்மையிலே சொல்ற சார், இந்த வீடியோ இந்த அரசாங்கத்திற்கு உங்க வாயிலாக ஒரு மிகப்பெரிய அறைகூலாக இருக்கும் என்று கூறி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் சார். குட்டநட்ட ரகத்துக்கு சார் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், 3 மாதத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் உரங்கள், அந்த வருஷ உரத்தை பிரித்து 3 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும். இல்லாட்டி சொட்டு நீர் பாசனம் சார் நீங்கள் கண்டிப்பாக இதில் செய்யணும். சொட்டு நீர் பாசனம் டேப் சிஸ்டம் போடுங்க சார். இல்லாட்டி ஆரம்பத்தில் ட்ரிப்பர் போட்டுக்கிட்டு பின்னாடி 16 mm டெலிவரின்னு சொல்லி சாருக்கு தெரியும், அந்த லைனில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. டேப் சிஸ்டத்தை போட்டுருங்க. போடும்போது லெஃப்ட்டு 2 ரைட்டு 2 கொடுக்க. ஏன்னா சிலவங்க 7-8 மரத்துக்கு கொடுப்பாங்க, 3-6வது மாதம் இது வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் லெஃப்ட்டு 2 நட்டு 3 மரம், ரைட்டு 3. ஒரு கேட்டு வால் வந்து 20 to 30 மரத்து மேலே கொடுக்காதுங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் உள்ள ஊடு பயிர் வந்து வைக்கும்போது அந்த 20 மரம் 30 மரத்துக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னால், சாரு 4 தென்னை மரத்துக்கு இடையில், அதாவது ஏக்கருக்கு 70 கன்று சார். அது என்ன ரகமாக இருந்தாலும் சரி, நாடு ரகமாக இருந்தாலும் சரி, நெட்டை குட்டையாக இருந்தாலும் சரி, குட்டை நெட்டையாக இருந்தாலும் சரி, 25 இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம். சதுர வடிவில் ஒரு ஏக்கருக்கு 70 கன்று வரும் சார். இந்த வேலி ஓரம் கம்ப்ளீட்டாக சார் ரோஸ் விட்டு, தேக்கு, வேங்க, செம்மரம், இதை மாதிரி மரப்பயிர்களை வேலி ஓரமாக வைங்க. உள்ள மரப்பயிர்களை நீங்கள் பூத்தக்கூடாது. உள்ள தென்னை மரத்துக்கு இடையில் நான் முதலே சொன்ன மாதிரி சாத்துக்குடி பெஸ்ட்டு ஆப்ஷன் சார். இல்லாட்டி வாழை போடுங்க, இல்லாட்டி எலுமிச்சை போடுங்க. நீங்கள் தென்னை மரத்துக்கு இது எப்படி நடவு முறைன்னு சொன்னால் சார், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அது வேணாம் சார், அது வந்து இளநிக்கு நல்லது. பட்டு தேங்காய்க்கு கொஞ்சம் இதாக தான் போகும். 2 தண்ணி அதிகமாக தேவைப்படும். ஏன்னா உங்கள் மண் சார் இந்த ஹாட் கிளைமேட்டு, காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. அதனால் பின்னாடி நீங்கள் போட்டு இது பண்ண வேணாம். அதுக்கு ரொம்ப இது எடுக்கணும். ஆனால் ரொம்ப லாபகரமான பயிர் இது வந்து மற்ற ஏரியாக்களுக்கு ஓகே. உங்களுக்கு வந்து இந்த மண்ணை பொறுத்தளவு இதுக்கு அதிக தண்ணி தேவைப்படும் சார். ஏன்னு சொன்னால், இப்போ களிமண், வண்டல் மண், சரண மண்ணுக்கு ஈரத்தை வாங்கி வைக்கிற தன்மை உண்டு சார். இதை நீங்கள் இன்னைக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சி. ஏன்னா இந்த மண், ஆனால் இந்த மண் ரொம்ப பொக்கிசமான மண். அப்போ இந்த மண்ணில் சார் அதனால் 32 போதும். அதுவும் நல்லா காய்க்கும். ஒரு ஏக்கருக்கு கண்டிப்பாக மினிமம் 3 லட்சம் ரூபா வருமானம் வரும் சார். ஊடு பயிர் இல்லாமல் மினிமம் 3 லட்சம் ரூபா. எப்படின்னு சொன்னால், 70 மரம், ஒரு மரம் வந்து 300 காய் சொல்கிறோம், நம்ம 200 காயே போடுவோம். அப்போ 370 × 200 என்னாச்சு? 14,000. இது ஒரு காய்க்கு 20 ரூபா ரேட்டு போடுங்க, 2,80,000 ரூபா. இதை நீங்கள் இளநிக்கு கொடுத்தீங்கன்னு வைங்க, இளநீ இதில் 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் தண்ணி இருக்கும். 20 ரூபாய்க்கு உள்ளதை 30 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இதே நீங்கள் 300 காய்க்கு கணக்கு பண்ணுங்க, எங்காச்சு? அதனால் மினிமமாக நான் கணக்கு போட்டாலே கண்டிப்பாக ஒரு 3 லட்சம் ரூபா வருமானம் நமக்கு கிடைக்கும். 2வது, பூச்சி நோய்க்கு இந்த சிரஞ்சி உப்பு எதிர்ப்பு திறன் இருக்கும். ஏன்னா இனிப்பு திறன் கம்மியாக இருக்கும், சிரஞ்சி 1 இனிப்பு திறன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் சிரஞ்சி 2 வந்து இதில் நீங்கள் போட்டால் போதும். ஆனால் நடவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏசிபியை வர சொல்லி ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணுங்க. மார்க்கிங் பண்ணி புளி வந்து நேராக கிராஸ் என்ன கரெக்டாக வரணும். அது என்ன உங்களுக்கு நடவு முறைன்னா தெரியும். நீங்கள் தேங்காய் வியாபாரம் பண்ணவர், நீங்கள் ஜேசிபியை வர சொல்லி 3 அடி நீளம் ஆழம் அகலம் எடுத்து டாப் சாயில் இதே மாதிரி இந்த மண்ணை தனியாக ஒரு இடத்துல வைங்க. இந்த டாப் சாயில், இந்த கீழே 2 அடி மண் இருக்கும் பாருங்கள், அந்த மண்ணை எடுத்து ரோடு போடுறதோ இல்லை வேலி போடுறதோ அதை அப்புறப்படுத்துறீங்க. இந்த 1 அடி மண்ணை அடியில் போட்டுக்கிட்டு, இந்த கடலைக்கொடி நம்மகிட்ட இருக்கு பாருங்க, இந்த கடலைக்கொடி இல்லாட்டு குளத்து பொறுக்கு வண்டல் மண், இல்லாட்டு கரிசன் மண், இல்லாட்டு இந்த வாழை தண்டு சருகு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயம் தான் சார். இதை மட்டும் எப்படி ஒரு 10 மாடி கட்டடத்துக்கு பேஸ் எப்படி முக்கியமோ
அதே மாதிரி நீங்கள் இந்த இலதலை இல்லாட்டி வாழை தண்டு தருகு என்னென்ன வேஸ்ட்டு கிடைக்குதோ அதை நிறைய டம்ப் பண்ணுங்க. வாழை பெஸ்ட்டு, வாழை தண்டு பெஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் இருக்குது. அவ்வளோ இருக்காது, இவ்வளோ பொடி போடணும். அந்த கடலை பொடி அது மாற்றி போட்டலாம், அது வைக்கிறாங்க. அது வேற இந்த இலத்தலை சரி கிடைக்கும். அது எல்லாம் இல்லாட்டி மற்றெல்லாம் ஏறி வெட்டணும்னா அப்படி இல்லாட்டி கரிசன் மண் இருக்குன்னா வண்டல் மண் ஏதாவது கிடைக்குமா? ஏரி எது கிடைக்க வாய்ப்பு சும்மா என்ன நமக்கு வந்து எத்தனை புலி வரப்போகுது? இப்போ வந்து நீங்க ஒரு 3 அதான் இப்போ ஒரு இல்லை ஒரு டிப்பு அகலம், அதாவது சார் 3 அடி நீளம், 3 அடி அகலம், 3 அடி ஆழம், 3 அடி அகலம், எல்லாமே 3 into 3 எவ்வளோ மண் வேணுமா இருக்கும்? அதாவது சார் டாப் சாயில 1 அடி நம்ம உள்ள போடுறோம், 2 அடி ரிமூவ் பண்ணிட்டோம், இலை எல்லாம் வெட்டி போட்டு அதை கொஞ்சம் நல்லா விட்டு தண்ணி பிடிச்சதும் இவ்வளோ போடுறது அமுங்கி அது 1 அடிக்கு வந்துடும். கண்டிப்பாக 1 அடி நீளம் ஆழம் அகலத்துக்கு மேலே அந்த கரம்ப மண், அதை கரம்ப மண் சொல்லுவோம், வண்டல் மண், அது போட்டின்னு சொன்னா சார் ஈரத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஈரம் இருந்தாலே தென்னை மரம் காய்ப்பு திறன், வளர்ச்சி, பாலை எண்ணிக்கை, மட்டை எண்ணிக்கை, பூச்சி நோய் எதிர்ப்பு திறன் எல்லாமே நம்ம எப்படி பிறக்கிற குழந்தைக்கு சொட்டு நீர் மருந்து, போலியோ சொட்டு தடுப்பு மருந்து, இதை மாதிரி தடுப்பு மருந்தை மாதிரி தான் அந்த வண்டல் கூலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி இந்த ட்ரை கிளைமேட்டுக்குன்னா அது கூலிங் கொடுத்து காயில் இந்த மைட்டு முதல்ல கூட சொன்னார் என்கிட்ட, சார் நாங்கள் வந்து 30 ஏக்கரில் இந்த ஈரோப்பைடு சிலந்தி பூச்சி வந்து மரத்தை எல்லாம் கட் பண்ணோம். ஏன்னு சொன்னால் குளிர்ச்சி இல்லாத ஏரியா, உஷ்ணம் அதிகமான ஏரியாவில் தான் இந்த மைட்டு வரும். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ 5 ஏக்கர் போடணும், நம்ம 350 இது வரும் சார். ஒரு மரத்தை ஒரு லோடு வண்டல் மண்ணை எப்படி பார்த்தாலும் ஒரு 20 மரத்துக்கு போட்டாலே உங்களுக்கு ஒரு 100 மரத்துக்கு 5 லோடு, அப்போ ஒரு 10-15 லோடு தேவை. அதை மட்டும் தயவு செய்து நீங்கள் ஆரம்பத்தில் ரெடி பண்ணிக்கிட்டு அடுத்து 1/2 அடி 1 அடிக்கு கீழே தான் தென்னங்கன்று வைக்கணும். தென்னங்கன்று நடவு முறைன்னா நான் யூடியூப்லேயே போட்டிருக்கேன். தேங்காய் வெளியில் தெரியணும், தண்ணி வந்து குளிக்கு வெளியில் பாயணும், தூர் மேடாக இருக்கணும், இதெல்லாம் நான் யூடியூப்லேயே போட்டிருக்கேன். நடவு முறையை நீங்கள் யூடியூப்லேயே பார்த்து தென்னங்கண்டு நடவு முறை நான் மேட்டு போவேன். அது எங்கள் பக்கத்தில் அதுதான் சார் இது தப்பு. நாங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்டாக்கா தென்னங்காய் மொத்தமே மூடுவாங்க. ஒரு அதாவது நான் நடுறதுக்கு சார் வருவார். அந்த நடவு முறையில் தேங்காய் வெளியில் லைட்டாக தெரியணும் சார். ஏன்னா மழை காலம், அதிக தண்ணியும் தென்னைக்கு ஆகாது, அதிக உஷ்ணமும் ஆகாது. தென்னங்கண்டை நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் புள்ளே மாதிரி வளர்க்கணும் சார். ஏன்னா ஒரு கன்று வந்து குட்டனிட்டேன்னா 300, 350, 600, 700, 1000, 1000 சில்லறை ரூபா விற்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு 10 கன்று கருகி போச்சுன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது நம்ம 2 to 3 வருஷத்தில் காய்ப்புக்கு உள்ள ரகம், அதுக்கு தேவையான பீடு பராமரிப்பு 1 வருஷம் வரைக்கும். தேங்காய்க்கு மேலே மண் வரக்கூடாது, அந்த பூச்சிக்கு மருந்து அடிக்கிறது, இந்த காய் வந்து லைட்டாக வெளில தெரியணும். இப்படி பச்சைன்னா அந்த சூரிய ஒளி காயில் படணும். இது பசுமை பூமி கண்டுபிடிச்ச விஷயம். இதனால தான் பசுமை பூமி இன்னை வளர்ந்தது. இன்னை 6 மாதத்துக்குள்ள சார் எங்கிட்ட வந்து ஏறக்குறைய 80,000 சப்ஸ்கிரைபர் இருக்கான். நெருக்கி வந்து 40 லட்சம் பேர் வியூவர்ஸ் குறுகிய காலத்தில். ஏன்னா விவசாய பணியை வீடு வீடாக போயிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட வாங்குற பணம் எங்களுடைய பெட்ரோல் செலவுக்கு மட்டும்தான் நான் வாங்கிட்டு இருக்கேனே தவிர என்னுடைய இதுக்கான நான் காசு யார்கிட்டையும் வாங்குறதில்ல. ஏன்னா விவசாயம் செய்வதனுடைய வழி விவசாயிகளுக்கு தான் தெரியும். அந்த வழியை போக்குறதுக்கு ஒரு மருந்தாக பசுமை பூமி செயல்பட்டு இருக்கு. சரி சார், இந்த பக்கம் இந்த மண் எப்படி இருக்கும், நீங்கள் அந்த பக்கம் கொஞ்சம் மண் பார்க்கணும், அதை பார்ப்போம். இதை இப்போ நடவு முறை வந்து இதே மாதிரி தான் 3 அடி நீளம், 3 அடி ஆழம் அகலம் எடுத்துக்கிட்டு 1 அடிக்கு மேல் மண்ணை போட்டுட்டு கீழே வந்து இந்த இலத்தலையெல்லாம் போட்டுட்டு மேலே வந்து கரம்ப மண் போட்டு நீங்கள் வச்சின்னு சொன்னால் பின்னாடி ஈரத்தை அது வாங்கி வைக்கும், தண்ணியை சீக்கிரம் விடாது, உஷ்ணத்தை குறைக்கும், நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ அந்த எலுமிச்சை தானே வைக்கிறதுக்கு இந்த இது சாத்துக்குடி, அது எப்படி வைக்க, அதுக்கு ஒரு நல்லதாக போச்சு. எப்படி வைக்கன்னு சொன்னால் இந்த வருஷம் வந்து 25 அடிக்கு ஒன்று இப்படி போயிட்டே இருக்குன்னு இந்த 2 தென்னை மரத்துக்கு இடையில ஒன்று, நல்லா புரிஞ்சுருங்க சார். இந்த மரத்துக்கும் இதுக்கும் இடையில ஒன்று, இதுக்கும் இடையில ஒன்று, இதுக்கும் இடையில ஒன்று, இதுக்கு அப்போ ஒரு 4 தென்னை மரத்துக்குள்ள 5 இது வரும். அப்போ 5 சாத்துக்குடி. அப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து 70 தென்னை மரம், 350 சாத்துக்குடி வரும். சாத்துக்குடி கூட வேணும்னா நல்ல ரகமாக நம்ம பசுமை பூமி வழங்குது. இல்லாட்டி நீங்கள் சித்தூரில் போனால் கூட உங்களுக்கு அந்த நீங்களே தான் நல்ல ரகமாக ஒட்டு ரகமாக
சாத்துக்குடி பெஸ்ட் ஆப்ஷன் சார். ரெண்டாவது சார், சாத்துக்குடி என்ன செய்யும்னு சொன்னால் இந்த கிளைமேட்டை வந்து கூலிங் கிளைமேட்டை அதை கிரியேட் பண்ணும். பட் சாத்துக்குடி மரம் வளர்றதுக்கு எவ்வளோ நாளும் அது உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சு. வருமானம் இல்லை, நல்லா பெருசாக வளரும், எலுமிச்சை மாதிரி படரும், கூலிங் கொடுக்காது. கூலிங் அதை தென்னை மரத்துக்கு நிழல் கொடுக்கும். தென்னை மரம் வந்து காயாது. நீங்கள் உழுகிறதுக்கு இந்த பவர் டில்லரு இல்லாட்டி களையே வளராது, உழுக வேண்டிய தேவை. 1 வருஷம் 2 வருஷம் தென்னை மரம் மட்டும் வந்து 7 மீட்டர் வந்துடும். அப்போ 7 மீட்டர் வந்ததும் சூரிய ஒளி களை வளராது. ஆக நீங்கள் அதை மாதிரிப்பட்ட இடங்களில் நீங்கள் அதை மாதிரி உள்ள விவசாயத்தை நம்ம செய்யலாம். வேற உங்களுக்கு இதில் என்ன டவுட் சார்? அதே மாதிரி சிவப்பு மண் தான் இது பெஸ்ட்டு. அதாவது தென்னை மரம் வந்து சார் இதே மாதிரிப்பட்ட மண்ணில் தான் காற்றுக்கு சாயாது. அதுக்குள்ள சார் தென்னஞ்சேரி அந்த பக்கம் இதுக்கு அது மண் வச்சு அதெல்லாம் பார்க்க போகிறோம் இதை பார்த்துக்கிட்டு அங்கே தான் போகிறோம். இந்த மண் சார் தென்னைக்கு மிக மிக அற்புதமான சாயில். ஆனால் நீங்கள் உரம் கொடுக்கும்போது சார் வருஷத்துக்கு ஒரு 2 கிலோ உப்பு கொடுக்கணும் தென்னை மரத்துக்கு. பொட்டாசியம் கம்மியாக இருக்குங்களா? பொட்டாஸ் வந்து நம்ம வந்து அதுக்கு சப்ளிமெண்ட்ரி புட்டு நம்ம பொட்டாசியம் குளோரைடு அது இப்போ நம்ம செய்ய வேண்டியதில்லை. நம்ம ஒரு கன்று வச்சு 3வது மாதத்திலிருந்து அதுக்கு என்னென்ன உரங்கள் வைக்கிறது, என்னென்ன மருந்து அடிக்கிறது, அது எல்லாமே யூடியூப்லேயே வர. இல்லாட்டி எங்கள் பசுமை பூமி உங்களுக்கு தொடர்பு கொண்டு 3 மாதம் ஆயிடுச்சு, இந்த உரத்தை வைங்க, இந்த மருந்து அடிங்க, இது எல்லாமே நம்ம பசுமை பூமி உங்களுக்கு அப்பப்போ வந்து அதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் வந்து எதுவும் கெமிக்கல் போடுறதா இல்லை. அப்போ நம்ம ஆர்கானிக்கில் இருக்கு, அது போதும், பெஸ்ட் ஆப்ஷன். ஆர்கானிக் தான் ஆல்மோஸ்ட் எல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டோம் இப்போ. ஓகே சார், ஓகே சார். ஒரு 3 இயர்ஸாக வந்து நாங்கள் கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறோம். வேணாம். கெமிக்கலுக்கு ஈக்குவலான ஆர்கானிக் உரங்கள் நிறைய இருக்கு. அது நம்ம பசுமை பூமி சப்ளை பண்ணுறது இங்கேயே கிடைக்கும். பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் ஆர்கானிக்கில் வந்துட்டாங்க. அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டேன்னு சொன்னால் சார் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்கானிக் பண்ணியிருந்தோன்னா இன்னும் வந்து வறட்சியை தாங்கி வளர தன்மை வந்து அந்த மரத்துக்கு இதாகும். அதில் தான் எங்கள்கிட்ட பூம்பும் பூஸ்டர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, கற்பக ஆர்கானிக் கலப்புரம் இருக்குது, ஜோடி பிராட்டின்னு ஒரு ஆர்கானிக் உரம் இருக்குது. அதை மாதிரி வந்து பலம்னு சொல்லிட்டு நிறைய அமுத சுரபி ஜெல்லுன்னு ஒன்று போட்டு இருக்கு, நிறைய போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் சார். மொத்தத்தில் கொஞ்சம் உப்பு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது. அது இங்கேயே நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்துறீங்க. நல்லுப்பு தானே? ஆமாம். இப்போ உண்மையிலே சார் உங்களை மாதிரி படித்தவங்க, அதாவது சார் நான் அடிக்கடி சொல்லுவேன், விவசாயம் வர்க்கம் அழிஞ்சிருச்சு, நீங்களாவது இன்னொரு ஃபீல்டில் சம்பாதிச்சு உங்களை மாதிரிப்பட்ட பணம் படைத்தவர்கள், தொழில் சார்ந்தவங்க தயவு செய்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் விவசாயம் நீங்கள் செய்ய முன் வந்ததுக்கு பசுமை பூமி உங்களை நிச்சயமாக வாழ்த்தி வணங்குகிறேன் சார். ஏன்னா சார் எல்லாரும் பணத்தை கொண்டு போயிட்டு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அப்பார்ட்மெண்ட்டு போடுறோம், அதை போடுறோம், இதை போடுறோம். இந்த சூழ்நிலையில் நம்ம விவசாய தொழில் செய்கிறேன்னு சார் அது கடவுளுக்கு சமம், புனித தொழில். 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், நம்ம கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாமல் வயிற்று கட்டுறோம். அந்த பணத்தையாவது நம்ம உங்களை மாதிரி பட்டவங்க. ஐடிக்கு ஒன்றும் எக்ஸாம்ஷன் கிடையாது ஃபார்மிங்? இல்லை எக்ஸாம்ஷன் தான் சார். இல்லையா? ஒன்றும் எக்ஸாம்ஷன் கிடையாது. இல்லை உங்களுக்கு இந்த வருமானத்துக்கு நீங்கள் வரி கட்ட வேண்டிய வருமானத்துக்கு வரிக்கும் வருமானம் வந்ததானே வரி கட்டுறோம். ஆமாம், அதான் சொல்கிறேன். நீங்கள் எதுக்கோ கணக்கு வழக்கு காமிக்கிறது கூட நம்ம விவசாயத்தை காமிக்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கீரமங்கலம் பேரூராட்சி காசிம்பூர்பேட்டை. இப்போ நீங்கள் பசுமை பூமியை நோக்கி வந்திருக்கீங்களா சார்? அதுக்கு என்ன சார்? இல்லை, நாங்கள் நிறைய இடத்துல விசாரித்தோம். விசாரிக்க போகும்போது உங்களுடைய கண்ணுகள் கொஞ்சம் தரமாக இருக்குது, நல்லா இருக்குது, அப்படி ஈல்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நான் வந்து சரி. இப்போ இந்த கண்ணுகள் இந்த மாதிரி பெரிய கண்ணை விரும்பி போடுறீங்களா சார்? அது என்ன காரணம் உங்களுக்கு? இந்த கண்ணு வந்து ஈல்டு நல்லா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அது மாதிரி பசுமை வந்து எடுத்து போட்டவங்க எல்லாருமே சிபாரிசு பண்ணுறாங்க. இந்த கண்ணு நல்லா இருக்குது, இந்த நல்லா இருக்குது, நெட்டை விட்டை எடுங்க, இந்த மாதிரி உயரம் உங்களுக்கு ஈல்டு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய இதுகளும் நான் பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். அதில் வந்து கொஞ்சம் தெளிவான முறையில் நீங்கள் கொடுக்குறீங்க. அதனால தான் அதை நான் தேர்வு பண்ணியிருக்கேன். சரி, நாங்கள் எங்கள் சாரே உங்கள் ஃபீல்டுக்கு வந்து இந்த கண்ணை போட்டு தர மாதிரி நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் சார். சரிங்க சார், ரொம்ப நன்றி. பராமரிப்புலாம் எப்படி சார் கொடுக்குறோம்? எங்கள் இதெல்லாம் பராமரிப்பு நாங்கள் நல்லா கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ தான் நாங்கள் முதல் வைக்கிறோம் தோட்டத்தில். நீங்கள் இதுக்கு பிறகு உங்களை நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறோம், நீங்கள் எப்படி உங்களை கைடன்ஸ் பண்ணுறீங்கன்னு நாங்கள் வந்து ஃபியூச்சரில் தான் சொல்ல முடியும். ஏன்னாக்கா கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் நல்லாயிருக்கு, உங்களுடைய கைடன்ஸ் நல்லாயிருக்கு, உங்களுடைய கண்ணு நல்லா இருக்குன்னு வந்து கேள்விப்பட்டு தான் நாங்கள் இங்கே இவ்வளோ தூரம் வந்தோம். ஒரு 15 கிலோமீட்டர் அங்கிட்டிருந்து வந்திருக்கிறோம், தேடி வந்திருக்கிறோம். நீங்கள் அது மாதிரி எங்களுக்கு உதவி செய்வீங்கிற இதை நாங்கள் நம்புகிறோம்.
கண்டிப்பாக இருக்குங்க சார். நம்ம பசுமையோட சேவை கண்டிப்பாக இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து வந்து எல்லா விவசாயிகளும் வந்து நல்லபடியாக பண்ணிக்கிருக்காங்க. எல்லாருக்கும் நாங்கள் கண்டினியூவாக பண்ணிக்கிருக்கோம். நன்றி சார், வந்ததுக்கு வருகைக்கு நன்றி சார். எங்களோட சேவை கண்டிப்பாக தொடரும். சார் சேர்மன் சாரோட வழிகாட்டுதல்படி கண்டிப்பாக விவசாயிகளுக்கு எங்கள் சேவை தொடரும் சார். நன்றி சார். அந்த ஹோப்பில் தான் நாங்களும் வந்திருக்கோம். நன்றி சார். சார் கூட சார் அந்த விவசாய தொழில் இன்னைக்கு எப்படி நலிவடைஞ்சதை பற்றி ஒரு சில கருத்துகள் இப்போ சொல்லுவார். நான் என் சொந்த ஒரு தஞ்சாவூர் மாவட்டம் பசுமை ரொம்ப அதில் ஒரு அங்கமாக நான் அவரோட பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கேன். அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய டீச்சர்னுடைய நோக்கங்கள்லாம் மிக சிறப்பாக இருக்குது. இந்த விவசாயம் தற்காலத்தில் நலிஞ்சு போயிட்டே இருக்கு. அதனால் இந்த விவசாயத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதை உண்மையிலேயே நம்ம அந்த விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அவங்கள வந்து பாராட்டாமையும், அவங்களுக்கு உதவி பண்ண முடியாமையும், அவங்கள வந்து நம்ம ஊக்கப்படுத்த முடியாமையும் இருக்க முடியாது. அதனால தான் நான் அவர் பின்னாடி வந்து நான் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தால் கூட நான் வந்து இந்த உலகத்தில் பற்றற்றவனாக வாழணும்னு நான் நினைப்பேன். இருந்தாலும் இந்த உலக ஜீவன்கள் வந்து உயிரோடு வாழணும், நல்ல நிலையில் இந்த உலகம் நல்ல ஒரு நிலைக்கு போகணும்னாக்க முக்கியமாக விவசாயங்கிறது வெரி மோஸ்ட் எசென்சியல், ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் நான் அவர் நம்ம சார மாதிரிப்பட்ட விவசாயிகள். ஒரே ஒரு சின்ன கேள்வி, உங்கள் பேர் நீங்கள் விஜய் சார். சார், உங்கள் அப்பா விஆர் ஸ்ரீனிவாஸ். நீங்கள் சொந்த ஊர், சொந்த ஊர் பிறந்தது வந்து ஆம்பூர். அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்லி? அப்பா வந்து ரயில்வேஸில் இருந்தார். உங்கள் அப்பா தாத்தாவும் கவர்மெண்ட் வேலை தான். அப்படியே தான். சரி, அப்படி இருக்கும்போது இந்த விவசாயத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரதுக்கு காரணம் என்ன? இவங்க தான் இவங்க சிஸ்டர் கல்யாணத்துலேருந்து அப்போ இவங்க இருக்கிற தொட்டு இங்கே வந்து லேண்ட் வாங்கி நம்ம பெருசு பண்ணணும்னு. விவசாயத்தில் உங்கள் ஈடுபாடு இப்போ வந்து மனிதனுடைய இது வந்து எப்படின்னாக்க ஆசை, ஒரு ஸ்டேஜுக்கு போன பிறகு இன்னொரு ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைப்பேன். இப்போ தரையில் படுத்த மனிதன் எல்லா ஜில்லுன்னு இருக்குன்னு ஒரு காயை போட்டுக்கணும்னு நினைப்பான். வாயை போட்ட மனுஷன் ஒரு எல்லா கல் மாதிரி இருக்கணும் ஒரு மெத்தையை போட்டுக்கணும்னு நினைப்பான். ஒரு மெத்தையில் இருந்த மனிதன் காற்று வெள்ளைன்னு பேனை போடணும்னு நினைப்பான். பேனை போட்ட மனிதன் இது கூட நமக்கு சரியாகலன்னு ஏசியை வைக்கணும்னு நினைப்பான். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் விவசாயத்தை எதனால் விரும்புகிறீங்க? ஒரு சொன்னதுனால இந்த விவசாயத்துக்கு வந்தீங்களா? உண்மையிலேயே இந்த விவசாயத்தில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது? ஆக்சுவலாக வந்து விவசாயம் பண்ணணும் தான். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து லேண்டை வந்து கான்க்ரீட் ஜங்கிளாக தான் மாற்றுறாங்க. சிமெண்ட் அப்பார்ட்மெண்ட் எல்லாருமே. ஸோ இன்னும் இன்னைக்கு இல்லைன்னாலும் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நமக்கு வந்து லேண்ட் இருக்காது. லேண்ட் இல்லைன்னா காய் கறி வராது. ஸோ அதனால நம்ம வந்து இதை பண்ணணும்னு நினச்சின்னு பண்ணணும். உண்மையில சார் விவசாய செய்கிறவர்கள் தெய்வத்திற்கு சமமானவங்க. மனப்பூர்வமாக உங்களுக்கு வந்து இந்த விவசாயத்தில் ஈடுபாடு இருந்து தான் நீங்கள் இந்த காலத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கிறது நீங்கள் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறீங்க. ஏன்னா சொல்கிறேங்க சார், அதாவது இந்த வாழ்க்கையில் வந்து அதாவது பஞ்சபூதங்கள் இருக்குது. இதை நான் வந்து இதை வந்து வேறு வழியில் நான் சுசீகரிப்பேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நம்ம ஆதி மணி எங்களுக்கும் ஆன்மீகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இறையாண்மையே சார் உண்மையிலே சார் உங்கள் வீட்டுக்கு வந்து உண்மையிலே திருப்பதிக்கு எப்படி போய் சாமி கும்பிட்றதுக்கு கிடைக்கிற அந்த இறையாண்மை உங்கள் வீட்டில் அனுபவிச்சோம் சார். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்து அதுதான் பேசிட்டு வந்தோம். அந்த ஆமாம் சாரோட வீடு அதான் அதோடைய விருந்தோம் இல்லை சார். அது வந்ததான் அந்த அவங்க ஹாட் வாட்டர் கொடுத்தது, தண்ணி கொடுத்தது, அந்த தமிழர் பண்பாடா இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறத உங்க வீட்டில் அனுபவிச்சு. இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்றதுனால தான் இந்த உலகம் இன்னமும் நிலைபெற்றது. உங்கள் வீட்டை வந்து பார்க்கும்போது ஒரு கோயில் மாதிரி தான் எனக்கு நினைக்கும். மனசில் அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி. இப்படியெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். உண்மையிலே அவ்வளோ ஒரு அந்த வீட்டுக்கு வந்ததே எனக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தி, மன திருப்தி தான் இருந்தது. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாகவும் நல்ல ஒரு இதாக இருந்தது. அது மாதிரி வந்து ஒரு ஆதி மனிதன் வந்து இதே மாதிரி காடு காடாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மனிதன் என்ன செஞ்சான்? அதுக்கு பிறகு ஒரு ஒரு காலப்போக்கில் ஒரு இடத்துல இருந்தான்னு நினைச்சான். ஒரு இடத்துல இருக்க, ஏன்னா தெரிஞ்சால் தான் தன்னுடைய அவன் வந்து இந்த விவசாயம் பண்ணது கிடையாது. ஆரம்ப கால மனிதன் இந்த அக்ரிகல்ச்சர் வந்து இந்த விவசாயத்தை பண்ணது கிடையாது. பாப்புலேஷன் கூடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஊரில் தங்கும்போது பாப்புலேஷன் கூடிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறான் அவன்? டக்குன்னு அதாவது பொருள்களுடைய டிமாண்ட் ஏற்படுது.
அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு அலைஞ்சிக்கிட்டே போயினா அப்படிங்கும்போது சுற்று வட்டாரங்கள் வந்து கூட்டத்தை அழைச்சிக்கிட்டே போக முடியும். அதுக்காக ஒரு மனிதன் அதாவது ஆதாம் ஏவாள் இருந்தாங்க, அவங்க 2 பேர் அலைஞ்சாங்க. இந்த ஆதாமியும் ஆயிரக்கணக்கான மனிதர்களை பண்ணாங்க, அப்புறம் லட்சக்கணக்கான மனிதர்களை பிரிவு அடைஞ்சாங்க. லட்சக்கணக்கான மனிதனையும் அவன் கூட்டிக்கிட்டே போக முடியுமா? ஒருவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு அதுக்கு பிறகு ஏற்படும். அப்படி இருக்கும்போது தனக்கு சூட்டபிளான ஒரு இடத்த நம்ம அவங்க சேர் பண்ணிக்கிட்டாங்க. சரி, சூட்டபிளான இடத்த செஞ்சுக்கிட்டானே, நமக்கு உணவுங்கிறது வேணுமா? உணவு அவசியம் இல்லை அவங்களுக்கு, மண்ணே அள்ளி செய்ய முடியும். அப்போ தான் யோசனை பண்ணலாம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த போய் எடுத்துகிட்டு வந்தான், காய்கனிகளையும் போய் எடுத்துகிட்டு வந்து தான் இருக்கிற இடத்துல இருந்தான். எங்கேயோ போய் நம்ம எடுக்கிற இடம், நம்ம இடத்துல ஏன்டா இதை கொண்டு வந்தாங்கன்னா அந்த செடியிலேருந்து ஒரு பகுதியை கொண்டாந்து தான் இருக்கிற இடத்துல வச்சான். இதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் தேவைங்கிறத திரும்ப யோசனை பண்ணி ஒரு மனிதன் ஒரே இடத்தில் வாழணும்னு முடிவுக்கு வரலாம். அப்படி இருக்கும்போது அந்த உயிர் வாழணும்னாக்க அது முக்கியமான ஃபேக்டர், முக்கியமான ஒரு பொருள்கள்னாக்க உணவு. அந்த உணவை வந்து தயார் பண்ணணுங்கிற நிலைக்கு வரும்போது பாப்புலேஷன் கூட என்ன பண்ணால் ஒரு இடத்துல இருந்தவன் நிறையா பாப்புலேஷன் வரும்போது பற்றாக்குறை ஏற்பட்டது. அதன் பிறகு டெக்னாலஜி வளர்ந்து, அதனால் இந்த உணவுங்கிறது ரொம்ப முக்கியம் சார். ஒரு மனிதனுக்கு மட்டும் இல்லை, இந்த சிவராஜ் அத்தனைக்குமே வந்து உணவு ரொம்ப முக்கியம். அந்த உணவு இல்லாட்டினா இந்த உலகம் இல்லை. நம்ம யாரும் வித்தவுட் ஃபுட் இது வேர்ல்டு ஜீரோ. புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்தை பொறுத்த வரையும் ஜீரோ தான் உணவு இல்லைன்னா. இந்த சார் இருக்கார், சூரிய ஒளியிலிருந்து பல இதை செய்கிறாரு. ஏன் செய்கிறாரு? அதாவது இன்றைக்கி கரண்ட் டிமாண்டு, புரியுதா உங்களுக்கு? அதாவது ஸ்கேர்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ என்ன செய்கிறாரு அவர்? இன்னைக்கு வந்து சூரிய ஒளியிலிருந்து கரண்ட்டுங்கிறது இல்லாமல் இன் ஃபியூச்சரில் நம்மளால் வாழ முடியாது. உணவு எப்படி இந்த மனிதன் ஜீவன் உடம்பில் இருக்கணுமோ அந்த உணவு ஜீவன், இந்த உயிர் இருந்தால் தான் இந்த ஜீவன் இருக்கும், இந்த உடம்பு இருக்கும். இந்த உடம்புக்கு உணவு அவசியம். உணவு இல்லாத பட்சத்தில் உயிர் இல்லை. அப்போ அந்த உணவுக்கு இது முக்கியம், விவசாயம் முக்கியம். அந்த விவசாயத்தை உண்டு பண்றவன் யார்? விவசாயி. இந்த விவசாயி இல்ல தெய்வம். விவசாயி இல்ல விவசாயி. யார் சொல்றது மாதிரி தெய்வம். விவசாயி தெய்வம். தி பேக் போன் ஆஃப் த வேர்ல்ட், இந்த பேக் போன் ஆஃப் தி கண்ட்ரி எதுனாக்க அதாவது விவசாயம். நம்ம நாடு அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி இருக்கிறதுக்கு பேக் போன் தான். இன்னும் பல சார் இன்னும் டெக்னாலஜி எல்லாம் உடைச்சிட்டான். இந்த பாருங்க சார மாதிரி இப்ப நீங்களாவது வேற இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறீங்க, ஏதோ விவசாயம் செய்ய வர்றது சந்தோஷப்படுறோம். இப்ப விவசாயம் செய்தவங்க எல்லாம் அழிச்சிட்டாங்க. அது மாதிரி இப்போ சார் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ளைட்டில் பறக்கிறாங்க, ராக்கெட்டில் போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே நானும் ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் என்னுடைய உடம்பில் ஒரு சின்ன குறை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னுடைய எண்ணங்கள் கூறாது என்னங்க எங்கே கொண்டு வரணும் தெரியுமா உங்களுக்கு? நோயம்சு இந்த ராக்கெட்டையும் நினைக்க சொல்லாது, இந்த பிளேனையும் நினைக்க சொல்லாது, அதை எதையுமே நினைக்க சொல்லாது. இந்த உயிரை காப்பாற்றணுங்கிற எண்ணம் மட்டும்தான் வரும். அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு எது ரொம்ப முக்கியம்னாக்க இந்த உடல் இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ ஆரோக்கியமான வாழ்வு. இன்னைக்கு கெமிக்கலை கொண்டாந்து இந்த விவசாயத்தை குட்டிச்சுரடி, இந்த மண்ணை எவன் கெடுக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் வாழவே முடியாது, அவன் குடி நல்லாவே இருக்காது. அதனால இந்த மண் இயற்கையான மண், இயற்கையான விவசாயம், இயற்கையான பொருள். அப்போ தான் இந்த உடம்பு எதிர்ப்பு சக்தி, இந்த இயற்கை கொடுக்குற எதிர்ப்பு சக்தியை தான் நமக்கு தேவையான அத்தனைகளையும் இந்த உடம்பை இந்த படிச்சிருக்கான். உன் உடம்புக்குள்ள என்ன வரும், அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா பயிரையும் இந்த ஆண்டவன் உங்களுக்கு படுத்தி வச்சுருக்கோம். ஒரு மாடு இருக்குது, அந்த மாடு வந்து என்ன தெரியுமா, மனிதனை சார்ந்து இந்த மனிதன் நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் இயற்கை வந்து நம்மளை சுற்றி கோழி, ஆடு, மாடு, நாய் எல்லாத்தையுமே படைச்சிருக்கு. ஒரு மாடு என்ன செய்யும்னா, ஒரு முதலாளியை வந்து லேசாக அப்படி நக்கும், புரியுதா? எடுக்கும்போது நக்கும். ஆனால் என்ன தெரியுமா செய்யும், அடுத்த நாள் சாப்பிடும்போது எங்கே தெரியுமா போகாது, உன் உடம்புல என்ன சீக்கு இருக்குங்கிறத பார்க்கணும். அதை தேடி போய் அந்த புல்லை போய் தின்னுட்டு வந்து வரும். ஆகையினால இயற்கை என்னைக்கு ஒரு மனிதன் மதிக்கலையோ இந்த உலகம் ஒரு காலம் விளங்கவே விளங்காது. இயற்கையோட வாழ்கிற மனிதன் தான் ஆரோக்கியமாக இருப்பான். இயற்கை தான் இந்த உலகத்தை காப்பாற்றும். இந்த இயற்கையை எத்தனை சயின்டிஸ்டாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும், இன்னைக்கு பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காண்டி இந்த விவசாயத்தை ஓடிக்கிட்டு இருக்கான். விவசாயம் இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாளில் எங்கே போனானோ அவன் பூரா இந்த கண்டி வந்து இதே சார் இந்த சூரிய வச்சு இது பண்ணார். ஏன், அதாவது இன்னைக்கு சார் வந்திருக்காரு, இதை கோடான கோடி வணக்கத்தை நான் ஒரு காலில் சமர்ப்பணம் பண்ணுறேன். கண்டிப்பாக காரணம் என்னன்னாக்க
விவசாயத்தை எந்த ஒரு மனிதன் உணரலையோ அவனுடைய ஃபியூச்சர், அவனுடைய தலைமுறை நிச்சயமா நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு காலம் இருக்க முடியாது. கண்ட்ரி அவ்வளவுதான், ஒரு இண்டிவிஜுவலுக்கு இல்ல, ஒரு கண்ட்ரி. ஆகையினால இதே மாதிரி உங்களுடைய விவசாயத்தை உணர்ந்து நீங்க உங்கத்தத்துக்காக இந்த பசுமை நிறுவனம் ஐயா அவர்கள் நடராஜன் சேர்மன், இந்த பசுமை நிறுவன சேர்மன் வல்லவரும் இந்த ஐயா அவங்க எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து எனக்கு எடுத்து நன்றி சொல்லி படம். விவசாயம் வந்து உலகத்தினுடைய அச்சாணி. அதை மாதிரி சார் தெளிவாக சொல்லார். இந்த மாடு சொன்னார் பாருங்க, அது உண்மையிலே சார் வெரி வெரி எக்ஸலண்ட்டான பாயிண்ட்டு. அந்த மறுநாளைக்கு அந்த புல்லை சாப்பிட்டு திரும்ப ரொம்ப அருமையான பாயிண்ட்டு சார். அடுத்து சார் இப்போ இவர் தான் இந்த தோட்டத்தை பார்க்குறவரா? இவர் உங்கள் உறவுக்காரர்? ஆமாம், ஜெய்சன் சார். சரி அண்ணே, உங்களுக்கு வேற ஓனர் இருக்கு? ஆமாம், இடத்துடைய ஓனரே அவர் தான். இந்த உங்கள் பேர், நீங்கள் எப்படி நான் சொன்னதுன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதை நீங்கள் கடைப்பிடிப்பீங்களா? பேசுங்க. நீங்கள் தோட்டத்தை எத்தனை வருஷம் இதை பார்த்துருக்கீங்க? 19. மல்பரி லாபம் இல்லாமல் இப்போ நம்ம தென்னை விவசாயத்துக்கு போகிறோம். தென்னை விவசாயம் லாபம் வர மாட்டாங்க சார், எல்லாமே நஷ்டமாலும் சரியாக வளர மாட்டாங்க. அதனால் தென்னை முள்ள வச்சுமா நல்லா வளருமா, நல்லா காப்பாற்றுமா, போனாங்க. அதாவது இன்னொன்று புரிஞ்சுருங்க சார், இருக்கிற பயிர்கள்லேயே அதிக வருமான பயிர், மாதம் கொடுக்குற சம்பள பயிர், தாகத்தை போக்குற பயிர். நான் வந்து இதில் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறவன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அளவுக்கு தேங்காய்லாம் வைக்கணும், அது கூட வந்து நெல் பயிர் வளர்க்கணும் நம்ம. ஏன்னா நெல் தான் கம்மியாகினே போகுது, ஆனால் இவங்க யாரும் ஒத்துக்கிறது இல்லை சார். அதுலேயும் வந்து இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், 1 கிலோ நெல் உற்பத்தி செய்ய 1 கிலோ அரிசி 4000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இப்படியே 4000 லிட்டர் தண்ணி ட்ரிப் வந்துருச்சு. இப்போ இல்லை இருந்தாலும் சோறு சாப்பிட்டனால தான் வியாதி வருதுன்னு சொல்கிறான். அடுத்த கான்செப்ட் சோற்றுக்கு நம்ம வந்துட்டு அப்படி இல்லை. நம்ம வந்து இப்போ சவுத்தில் வந்துட்டு நம்மளுக்கு ரைஸ் தான் மெயின் ஃபுட் இல்லை. அதாவது நம்முடைய பாரம்பரியமா ராகி, ரைஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு. ஸோ ரைஸ் ஆட்டம் சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒன்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீட்டு. ஸோ நமக்கு வந்து சவுத்தில் ரைஸ் தான். நம்ம சவுத் வந்து தாத்தா பாட்டி டயபெட்டிக்ஸ் எல்லாம் ரைஸ்னால சும்மா அதெல்லாம் ஒன்றும் சயின்டிஃபிக்லி ப்ரூவே பண்ண முடியாது. ஏன்னா ரைஸ் இப்போ நான் வந்து 60 வயசு எனக்கு, நான் வந்து லைஃப் பூரா ரைஸ் தான் சாப்பிட்ருக்கேன். இது வரைக்கும் டயபெட்டிக் கிடையாது. அது சாருடைய ஜெனட்டிக்கல் கேரக்டருக்கு பொதுவாக வந்து சார் உழைப்பு இல்லாதது, பாலிஷ் பண்ணுற ரைஸு, அதில் அது நம்ம வந்து அதான் தோல் எடுக்க ஆர்கானிக்காக எது பண்ணுறோமோ அது வந்து நம்மளுக்கு வந்து இல்லை எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் வந்து பாலிஷ் ரைஸு, இந்த ரைஸ் போக நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் ஆகுது. ரா ரைஸ் அப்படிங்கலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து நான் சொன்ன மெத்தடான நீங்கள் ஃபாலோ பண்ணி சாருக்கு அந்த விவசாயத்தை நீங்கள் பண்ணி கொடுத்துடலாமா இல்லையா? வேற உங்களுக்கு சம்மந்தம் எதுவும் டவுட் இருக்கா? ஆமாம், அது நம்ம பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஒரு முதலாளி நல்லா இருந்தால் தான் ஒரு தொழிலாளி நல்லா இருக்க முடியும். ஒரு தொழிலாளி நல்லா இருந்தால் தான் இந்த உலகம் வாழும். அப்போ தான் இந்த உணவிட்டவர்கள் இந்த மண்ணில் வந்து தெய்வமாகலாம். ஆகையால் உண்மையிலே சார் நீங்கள் விவசாயம் பண்ண வந்ததுக்கு பசுமை பூமியின் வாயிலாக உங்களுக்கு ரொம்ப வணக்கத்தை தெரிவித்து. ஆமாம் ஆமாம் சார், கண்டிப்பா வருமானமே வேண்டாம் நம்மளுக்கு. ஆமா சரிங்களா? நமக்கு வந்து எல்லாரும் நல்லா இருந்தா சரி. ஆமா, வளர்த்து நம்ம வெளியே எடுத்துன்னு போய் கொடுக்கணும். ஏன்னா சாப்பாடு இல்லாத ஜனங்க தான் சாப்பிடணும். எல்லாரும் கான்கிரீட் ஜங்கலா மாத்திட்டா எங்க இருந்து சாப்பிடுவோம்? என்ன சாப்பிடுவோம்? சிமெண்டா சாப்பிட முடியாது நம்மளால. அதாவது சார், விவசாயத்துல போடுற முதலீடும் நம்ம திருப்பதி உண்டியல்ல போடுறது 2 ஒன்று தான். விவசாயம் செய்யறவங்க திருப்பதி கோயிலுக்கு போக வேண்டியதில்லை. வரும் தண்ணிக்காக தான் மாறினது. ஆமா, ஆகையால் நீங்க அந்த மண்ணை அதை போவோம். இன்னைக்கு விவசாயம் செய்கிறவர்கள் தெய்வமாகலாம் என்ற கான்செப்டில் நாம் அனைவரும் திரு மிஸ்டர் ராஜேஷ் சார் அவர்களுக்கும் விஜய் சாரதி அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார்.